அவர்களுக்கு நம்மால் முடிந்த கருத்துக்களை சொல்வோம் என்று நாங்கள் பயணப்படுகிறோம். 3 வாரங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்திலே இருக்கிற கவுந்தம்பாடி என்கிற இடத்தில் இதை போலவே அங்கே படித்த மாணவர்கள் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த பள்ளியிலே சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கும் பாராட்டு வழங்குவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். கவுந்தப்பாடிக்கு போகிற போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த ஊரிலே போனால் கவுந்து படித்து விடுவோமோ, நிமிர முடியாதோ என்று. அங்கே சென்று அந்த மாணவர்களை சந்தித்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். 2 மணி நேரமாக என்னிடம் திரு செல்வமணி அவர்கள் நல்லாம்பாளையத்திலே மழை பெய்கிறது, நல்லாம்பாளையத்திலே மழை பெய்கிறது என்று என்னை தாமதப்படுத்தி கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நாமெல்லாம் படித்திருக்கிறோமே, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று. ஒரு ஊர் முழுவதுமே நல்லவர்கள் இருப்பதனால் தானே அது நல்லாம்பாளையம், அங்கே மழை பெய்யாமல் எப்படி இருக்கும் என்று குறிப்பிட்டேன். இந்த ஊரிலே நீங்கள் எல்லாம் இவ்வளவு பூரிப்புடன் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த பள்ளி தொடங்கப்பட்ட விதம், 50 ஆண்டுகளை நிறைவு செய்த விதம், என்னை வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு சின்ன குழந்தை தான் வாங்கிய பொம்மையை விருந்தினர் வந்தால் எப்படி காட்டி மகிழுமோ, அதை போல தாங்கள் செய்த புனர் நிர்மாண பணிகளை எல்லாம் கொண்டு போய் காண்பித்து அகம் மகிழ்ந்தார். அவர் இந்த பள்ளியோடு எந்த அளவிற்கு இணக்கமாக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை உளப்பூர்வமான அவருடைய செயல்பாட்டில் நான் அறிந்து கொள்ள முடியும். பள்ளியில் கட்டடங்களுக்கெல்லாம் நாம் புதுமை சேர்த்து விட்டோம். உலகத்தில் எல்லா காலங்களிலும் வாழக்கூடிய மகத்தான ஒரு நூலை படைத்த திருவள்ளுவருக்கும் நாம் திருவுருவச் சிலையை எழுப்பிவிட்டோம். ஆனால் பள்ளியிலே படிக்கிறவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். 153 பேர் தான் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். இங்கே 9 ஆசிரியர்கள் தான் பணியாற்றுகிறார்கள். இந்த பள்ளி எப்போதும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக 99% பேர் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் உலகின் பல இடங்களுக்கு சென்று சிறப்பாக பணியாற்றி இங்கே நம்முடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற துடிதுடிப்பான மனிதர் திரு ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 25 லட்சம் ரூபாயை இந்த பொன்விழாவிற்காக தந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், நாங்கள் யாரிடமும் நன்கொடை கேட்கவில்லை. நன்கொடை நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் பொன்விழா நடத்தப் போகிறோம், முடிந்தவர்கள் கொடுங்கள் என்று சொன்னாலே நன்கொடை கேட்பதுதான். சில பேர் சொல்லுவார்கள், நம்முடைய இல்லத்திற்கு வந்து வசிக்கிறது, காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்பார்கள். இதற்கு பெயர் அவர்கள் சாப்பாடு கேட்கவில்லை என்பதல்ல, நீங்களே சாப்பாடு போட வேண்டும் என்றுதான் பொருள்.